அடித்துக்கொண்ட ரசிகர்கள், அதிர்ச்சியான சிவாஜி, மாஸ் காட்டிய எம்ஜிஆர். 1961 தீபாவளி கலோபரங்கள். 60களில் எம்ஜிஆர் படங்களை விட சிவாஜி படங்கள் சக்கை போடு போட்டன. குறிப்பாக பாவரிசையில் சிவாஜி நடித்த அத்தனை படங்களும் மெகா ஹிட். PR பந்தலு, ஸ்ரீதர், AP நாகராஜன், பீம்சிங், GN வேலுமணி என அன்றைய தேதியின் டாப் இயக்குனர்களின் ஒற்றை சாய்ஸாக சிவாஜி தான் இருந்தார். அவ்வளவுதான், இனி எம்ஜிஆரோட மார்க்கெட் போச்சுன்னு ரகசியமா கிசுகிசுத்தது கோடம்பாக்கம். ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாத எம்ஜிஆர் தேவரை அழைச்சாரு. இனி கலெக்ஷன்ல பழையபடி நான் தான் நம்பர் 1 இருக்கணும், வர்ற தீபாவளிக்கு நம்ம படம் தான் ஜெயிக்கணும், வேலையை கவனிங்க, சுருக்கமாக சொன்னார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் சுருக்கமா சொல்லிட்டாரு, ஆனா அது அத்தனை சுலபம் இல்ல. சிவாஜியின் கனவு படமான கப்பலோட்டிய தமிழன் உருவாகி கொண்டிருந்த தருணம் அது. மகத்தான விடுதலை போராளியான வஉசியை தமிழகத்துல கண் முன்னாடி நிறுத்தணும்னு சிவாஜி அத்தனை பாடுபட்டு கொண்டிருந்தார். தேசிய உணர்வை தமிழகத்துல வீதி எங்கும் ஊட்ட வேண்டும்ங்கிறது சிவாஜியின் எண்ணம். கப்பலோட்டிய தமிழனுக்கு போட்டியாக எம்ஜிஆரின் தாய் சொல்லை தட்டாதே படத்தை இறக்கினார் தேவர். மிக குறைந்த நாட்கள்ல எடுக்கப்பட்ட பட்ஜெட் படம். நவம்பர் 7, 1961 தீபாவளி திருவிழாவாச்சு. எம்ஜிஆர், சிவாஜி இருவரின் படங்களும் தியேட்டர்கள்ல இறங்குச்சு. பல இடங்கள்ல கைகலப்பு, சில ரசிகர்கள் மண்டை உடைந்ததாகவும் தகவல். தீபாவளி ரேஸ்ல முந்தப்போவது எம்ஜிஆரா சிவாஜியா? தகித்தது தமிழ் சினிமா. பெரும் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட சிவாஜியின் கப்பலோட்டிய தமிழன் தரை தட்டியது. அடுத்தடுத்த நாட்களில் காலி இருக்கைகள் விநியோகஸ்தர்கள் கண்களை குளமாக்கிச்சு. மக்களுக்கு தேசிய உணர்வு வரக்கூடாதுன்னு சிலர் சதி செய்கிறார்கள்னு சிவாஜியே புலம்புற அளவு நிலைமை மோசமாச்சு. மறுபுறம் 6 வாரங்கள்ல கடந்தும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு தாய் சொல்லை தட்டாதே. அந்த வெற்றி எம்ஜிஆர் தேவர் இருவரின் இணைப்பையும் இன்னும் பலமாக்குச்சு. அடுத்தடுத்து பரப்போற மாபெரும் வெற்றிகளுக்கு தாய் சொல்லை தட்டாதே அச்சாரமா அமைஞ்சது.